எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா உயிர்களுக்கும் இறைவனாக விளங்குபவரே ஈசன். அமைதியாய் அமர்ந்து தியானம் செய்வதிலும் ஆத்திரம் கொண்டால் அகிலத்தையே அழிக்கும் ஆற்றலும் கொண்ட அந்த பரமேஸ்வரரின் அம்சமே வீரபத்ரர். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து உதித்த வீரபத்ர சுவாமியின் அவதார சிறப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பதிவுக்குள்ளார போகலாம். தெய்வங்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்குள் தோன்றும் அகந்தையை அகற்றி நீதியை நிலைநாட்டிடவும், தவறு செய்பவர்களுக்கு தண்டனை தந்து நீதியை காக்கும் நீதி தேவனாகவும் சிவபெருமான் 64 திருமேனி அல்லது வடிவங்களாக அவதாரம் எடுத்திருந்தார். அவற்றில் ஒன்றுதான் வீரபத்ர சுவாமியாக எடுத்த அவதாரம். தீயவர்களையும் தீய செயல்களையும் அழிக்க சிவபெருமான் 8 தடவை தன் திருவிளையாடல்களை அரங்கேற்றியுள்ளார். இந்த 8 திருவிளையாடல்களும் 8 இடங்களில் நடந்தன. அந்த இடங்கள்தான் அட்ட வீரட்ட திருத்தலங்கள் என்றும் அட்ட வீரட்டனம் என்றும் சொல்வார்கள். அட்ட அல்லது அஷ்ட என்றால் 8 என்று அர்த்தம். வீரட்டம் என்றால் வீரத்தை வெளிப்படுத்தி ஆடிய ஆட்டம் என்றும் அர்த்தம். இந்த 8 நிகழ்வுகளில் 6 நிகழ்வுகளில் ஈசனே நேரடியாக சென்று தன் திருவிளையாடல்களை அரங்கேற்றி அதர்ம செயல்கள் செய்தவர்களையும் அவர்களுக்குள் தோன்றிய ஆணவத்தையும் அளித்தார். பிறகு மீதமுள்ள 2 நிகழ்வுகளில் ஈசன் நேரடியாக சென்று தனது அருட்பார்வையால் உருவான வீரபத்ரர் மற்றும் பைரவராக சென்று திருவிளையாடல்களை நிகழ்த்தினார். அட்ட வீரட்ட தலங்கள் என்னென்ன என்பதையும் பார்க்கலாம். 1. அகந்தையால் தன்னிலை மறந்த பிரம்மதேவரின் 5வது தலையை துண்டித்த இடமான திருக்கண்டியூர். 2. அறியாமையால் அதர்ம செயலாற்றிய அந்தகாசூரனை அழித்த இடம் திருக்கோவிலூர். 3. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் கொண்ட திரிபுர அசுரர்களை எரித்த இடம் திருவதிகை. இச்செயலாலே சிவனுக்கு திரிபுரம் எரித்த விரிசடையான் என்ற பெயரும் வந்தது. 4. குரோதத்தால் குணம் இழந்த சலந்தராசூரனை அழித்த இடம் திருவிற்குடி. 5. சினத்தால் செய்வதறியாது பல அதர்ம செயல்கள் புரிந்த கஜமுகாசூரனை அழித்து அவன் தோலை ஆடையாக அணிந்த இடம் வழுவூர். 6. தவத்திலிருந்த சிவன் மீது காம அஸ்திரம் எய்த மன்மதனை எரித்த இடம் திருக்கொருக்கை. 7. மார்கண்டேயரை காக்க யமனை காலால் உதைத்த இடம் திருக்கடவூர். 8. சிவபெருமானை அவமதித்த தட்சனின் தலையை கொய்த இடம் திருப்பரியலூர். இந்த அட்ட வீரட்ட தலங்களின் சிறப்பை திருமந்திர பாடல்கள் தெளிவாக விளக்குகின்றன. இந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக விளங்கும் திருப்பரியலூரில்தான் வீரபத்ரரின் அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அட்ட வீரட்டங்களில் 7 வீரட்ட தலங்களில் நடந்த போர்களில் தேவர்களுக்கு உதவி செய்யவே சிவபெருமான் போர் புரிந்தார். ஆனால் வீரபத்ரராக வந்து நடத்திய போர் தேவர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போராகும். அதனால்தான் வீரபத்ர அவதாரம் தனித்துவம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. பிரம்மனின் மகன் தட்சன், இவனது மகள் தாட்சாயணி. உமையவளின் அம்சமான தாட்சாயணி சிவனின் மீது கொண்டுள்ள பக்தியையும் காதலையும் உணர்ந்த சிவபெருமான் காதல் திருமணம் செய்து கொள்கிறார். சாம்பலை பூசிக்கொண்டு யோகியாக வசிக்கும் சிவனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள தட்சன் விரும்பவில்லை. ஒரு நிகழ்வில் சிவபெருமான் தட்சன் வரும்பொழுது எழுந்து நிற்காமல் அவமதித்து விட்டதாக என்றெண்ணி அவர் மீது தட்சன் கோபம் கொண்டான். இது தட்சனை கர்வம் கொள்ள வைத்தது. அதோடு நாளடைவில் சிவனை விட தானே உயர்ந்தவன் என்று தட்சனுக்குள் ஆணவமும் பிறந்தது. சிவபெருமானை அவமதிப்பதற்காக மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தான் தட்சன். பல ஆயிரம் ரிஷிகளை கொண்டு நடத்தப்பட்ட அந்த வேள்விக்கு ஈசனை தவிர தேவர் உலகத்தில் உள்ள அனைவரையும் அழைத்திருந்தான். பிரம்மா, திருமால், இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்களும் அந்த யாகத்தில் பங்கேற்றனர். விதிவசமோ அல்லது தந்தை மீதான பாசமோ தெரியவில்லை. தட்சனின் மகளான தாட்சாயனையும் என் தந்தை நடத்தும் யாகத்தை காணச் செல்கிறேன், அனுமதி தாருங்கள் என்று ஈசனிடம் கேட்டுக்கொண்டாள். ஈசன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தாட்சாயனை கேட்கவில்லை. சிவத்தை விட சக்திதான் பெரியது என்று சொல்லிவிட்டு தட்சன் நடத்தும் யாகசாலைக்கு வருகிறார். அங்கு வந்த பிறகுதான் ஈசனுக்கு இழைக்கப்படும் அவமானங்களை உணர்ந்து கொள்கிறார். தந்தையான தட்சனை திருத்த அவர் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அத்தனையும் வீணாக போகிறது. இதனால் மனம் உடைந்த தேவி கணவர் பேச்சை கேட்காமல் வந்ததற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டதாக வருத்தம் அடைந்த தாட்சாயணி அங்கிருந்த யாக குண்டத்தில் பாய்ந்து உயிரை தீயில் விடுகிறார். தாட்சாயணி தீயில் எரிந்ததை அறிந்து சிவபெருமான் கடும் கோபம் கொள்கிறார்.
தட்சனையும் அவன் நடத்தும் யாகத்தையும் அழிக்க முடிவு செய்கிறார். அது மட்டுமின்றி நீதி நெறி தவறி தட்சனுக்கு துணை போன எல்லா தேவர்களையும் தண்டிக்கவும் நினைக்கிறார். பிறகு ரௌத்ரத்தின் வெளிப்பாடாக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வெடித்து கிளம்புகிறது. அதில் இருந்து வீரபத்திரர் தோன்றுகிறார். சிவபெருமான் போலவே 3 கண்கள், அக்னி சடை, 8 கைகள், அந்த கைகளில் கட்கம், கேடயம், வில், அம்பு, மணி, கபாலம், திரிசூலம் ஆகியவற்றை ஏந்தி நாக மாலை அணிந்து வீரபத்திரராக காட்சியளிக்கிறார். தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற தட்சனின் யாகம் நடந்த இடத்திற்கு வருகிறார் வீரபத்திரர். வந்ததும் முதலில் தட்சனின் தலையை வெட்டி வீசுகிறார். இதை பார்த்த யாக புருஷன் மான் உருவமாக மாறி ஓட முயற்சி செய்ய அவரையும் வீரபத்திரர் பிடித்து வதம் செய்கிறார். பிறகு இந்திரனை தாக்கும் பொழுது உடலில் காயங்களுடன் பறவையாக மாறி மறைந்து விடுகிறார். கைகளில் வெட்டப்பட்டு அக்னி தேவன் கிளியாக மாறி பறந்து விடுகிறார். சூரிய தேவனின் பற்கள் உடைக்கப்படுகிறது. சந்திரதேவன் கீழே தள்ளப்படுகிறார். 33 தேவர்களும் அலறிக்கொண்டு சிதறி ஓட யாகசாலை முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. அப்போது திருமால் வீரபத்திரரை எதிர்கொள்ள வந்தார். அப்போது திருமாலின் சக்கரத்தை வீரபத்திரர் அணிந்திருந்த கபால மாலையில் உள்ள ஒரு முகம் கவ்விக்கொண்டு சென்று விடுகிறது. இதன் மூலம் தட்சனோடு சேர்ந்திருந்த எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டனர். வீரபத்திரரின் ஆவேசத்திற்கு முன்பு இனி யாரும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து 33 தேவர்களும் அடிபணிந்து வணங்கி நிற்கின்றனர். தாங்கள் செய்த தவறை மன்னித்து பொறுத்து காத்து அருளும்படி வேண்டி நிற்கின்றனர். இதையடுத்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தோன்றுகிறார். அவர் அருளால் 33 தேவர்களும் மீண்டும் உயிர் பெற்றனர். தலை இழந்து நின்ற தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்படுகிறது. அப்போது தட்சன் யாகம் நடந்த இந்த இடத்தில் தோன்றிய சிவபெருமானை அங்கு இருந்தபடியே மக்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதன் காரணமாகவே வீரபத்திரரின் அவதாரம் தோன்றி வீரத்திற்கும் விவேகத்திற்குமான அவதாரமாக சிறப்பிக்கப்படுகிறது. அவருக்கு தேவியாக பத்ரகாளி துணையாக அமர்ந்தார். மேலும் சிலர் வீரபத்திரர் சிவனின் வேர்வை துளியில் இருந்து பிறந்தவர் எனவும் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்ததால் முருகன் போல வீரபத்திரரும் சிவனின் மகன் என்றும் சில கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. வீரபத்திரர் என்றால் வீரத்தை காப்பவன் அல்லது வீரத்தால் உலகை காப்பவன் என்று அர்த்தம்.